நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார். அப்படி வக்கரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போகாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும். வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் இடத்துல அமர்ந்து செயல்பட போகிறார். அவர் 3ஆம் இடத்துக்கு வரல, 4ல் தான் அமர்ந்திருக்கிறார். 4ல் தான் வக்ர நிலையில் உட்காந்துருக்காருங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வக்ரம்னால என்ன நினைக்காங்கன்னா ரிவர்ஸில் வர்றாரு, டைரெக்டாக ராசிக்கு ரிவர்ஸ் அப்படின்னு நினச்சிறாங்க. இங்கே நட்சத்திர ரீதியாகவே சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்று பார்க்கும்பொழுது, போராட்டம், கவலை, கஷ்டம், துன்பம், துயரம் என்ற வார்த்தைகளை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதியான பெருமூச்சு, நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என்ற ஒரு ஆனந்தமான செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமான முன்னேற்றமான சூழ்நிலையை நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். கடந்த காலங்களில் நீங்கள் மனசுக்குள்ளே நிறையா விஷயங்களை மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சொல்ல முடியாமல், வேலை பார்க்குற இடங்களில் நிம்மதியாக இருக்க முடியாமல், வீட்டுக்குள்ளே உண்மையான உறவு எது, போலியான உறவு எதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு அழுத்தத்தை சந்தித்து வந்தது உண்மை என்றால், உங்களுக்காக வாழ்ந்ததை விட ஒரு ஆசிரியராக, ஒரு வீட்டில் உள்ள குடும்ப பொறுப்பு உள்ள ஒரு தலைவராக, தலைவியாக, ஒரு அலுவலகத்தில் ஒரு நிர்வாக பொறுப்பில் உண்மையான ஒரு விசுவாசியாக நீங்கள் வாழ்ந்து ஆனால் அதற்கான மதிப்பை கிடைக்காமல் கஷ்டப்பட்டது உண்மை என்றால், போராட்டம் மட்டுமே எனக்கு, போராடாமல் அவங்கள தப்பிக்க வைப்பது என்னுடைய சிந்தனையாக இருந்தது, ஆனால் இப்போ கூட என்னை மதிக்கலைன்னு நீங்கள் கவலைப்படுவது உண்மை என்றால், இதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக ஆசீர்வாதம் வழங்க போகிறார் என்பது உண்மை. உங்களுடைய அங்கீகாரம் நிலைநிறுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்குள் இந்த சனி வக்ர பயிற்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து சுகம் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு மார்ச் இறுதியிலிருந்து உங்களுக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை நிறைய கொடுத்துட்டாரு. கிடைக்கல. சந்தோஷம்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சார்ல, அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கையா. நீ 2.5 வருஷம் போராடக்கூடாது. தனுசு ராசி ஏற்கனவே பல பேரை வாழ வச்ச ராசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு சேஞ்ச், ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் சேஞ்ச் கொடுக்காரு. நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். புதிய தொழில் தொடங்கி அதிவிதமான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதியதாக ஒரு இடமாற்றம் பெற்று அந்த வேலையில் ஒரு மன மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலையில் உண்மையாக வேலை பார்த்து, நேர்மையாக வேலை பார்த்து, நேர்மைக்கு இங்கே இடம் இல்லை, நீ வெளியே போன்னு சொல்லி உங்களை வெளியே கதவு பூட்டி தள்ளியிருந்தால் கூட அந்த சூழ்ச்சியின் மூலமாக தான் நீங்கள் வெளியே வந்தீங்கிறத நீங்கள் நீதித்துறையின் மூலமாக
அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு மேல் உள்ள உயர் அதிகாரிகள் மூலமாக நீங்கள் மீண்டும் அங்கீகரிக்கப்பட்டு அந்த வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலை உண்டாகுது. இங்கே உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம், நேர்மைக்கும் உண்மைக்கும் இடமே இல்லைன்னு சொல்லி துரத்தக்கூடிய அளவுக்கு தான் தனியார் துறையிலும் இருக்கிறது, நம்மளுடைய அரசாங்கத் துறையிலும் அப்படித்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீங்கள் குரு, நீங்கள் யார்? குரு மாதிரி. குரு என்ன பண்ணுவார்? தன்னுடைய மாணவர்களையும் தன்னுடன் இருப்பவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் தான் நினைப்பீங்க போல். வேறு பிரச்சனை வருதுங்கிறக்காண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட உங்களை இவ்வளோ நாட்களாக படாத பாடு படுத்திட்டு வந்த அத்தனை பேருமே கரும்பு ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சு சாராக வெளியே வரப்போகிறாங்க. அவங்களுக்கு அதற்கான தண்டனையை சனி பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. இவனால் உறவே இல்லாமல் தனிச்சு விட்ட ஒரு நபராக நீங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் கொஞ்சம் அப்படியே மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, நட்பு, இந்த வட்டாரங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்ச உதவியை எழுத வச்சா ஒரு பேப்பர் பத்தாது, 5 பேப்பர் கூட எழுதி வைக்கலாம். அந்த அளவுக்கு உதவிகள் என்பது நீங்கள் அப்படியே அள்ளி கொடுக்கும் கர்ணனாக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. எப்படி நம்மளுடைய கர்ணன் அப்படியே கொடை வள்ளலாக இருந்தாரோ அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடை வள்ளலாக இருந்திருப்பீங்க. அப்போ அதற்கான பாக்கியம் இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் சுமை சிறிது குறையும். கடன் சுமை சிறிது குறையும் என்பது உண்மை. வெளிநாட்டுக்கு பயணம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதற்கான சரியான ஒரு பாதுகாப்பு முறை, சரியான ஒரு வழிமுறைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? முதலையே தயார் செஞ்சுட்டு போனீங்கன்னா சந்தோஷமான நிலையை அடைய முடியும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் புதிய வீடு கட்டி இடமாடக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடுகளில் உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகமான சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது கிரக ரீதியான உண்மை. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அவசரப்படாமல் சரியான மருத்துவரை நாடி அதற்கான மருந்தை எடுத்துட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் சிறப்பான முறையில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி வக்கர பயிற்சி காலகட்டமாக இந்த 2025 இருக்க போகுது என்பது கிரக ரீதியான உண்மை. அன்பு நேயர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு 20% ஏற்றம், முன்னேற்றம், மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். நான் இதை பண்ணலாமா, ஒரு வேலைக்கு போகலாமா, வெளிநாடு போகலாமா, தொழில் பண்ணலாமா, இல்லை ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா, என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எக்ஸட்ரா. கடன் சுமைகள், புரிதல் இல்லாத நிலைகள், ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள், இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க. கட்டாயமாக பேசலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க. ஜாதகம் இல்லை, அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஜாதகம் இல்லைன்னா உங்களுடைய வீடு ஓகேவா, வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம். அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும். சாமக்கோள் பிரசனம் சொல்லி இருக்குது, அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும். இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறைய இருக்குது. அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க, என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளித்து நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா, உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.